சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே வித்யா மீனாகிட்ட அழுதுட்டு இருக்காங்க. எனக்குன்னு யாருமே இல்லை. அதுபோக முருகனுக்கு எனக்கும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு என் சைடில் செலவு பண்ணுறதுக்கு பணமோ எதுவுமே இல்லை. எல்லாமே ரோகிணிகிட்ட கொடுத்து நான் ஏமாந்துட்டேன். நான் இவ்வளோ நாள் வேலை பார்த்தது எல்லாமே ரோகிணி வச்சுக்கிட்டு தரமாட்டுக்கா. என்ன பண்ணுறது மீனா? அதனால தான் நானும் முருகன்கிட்ட சொல்லிட்டேன். நம்மளுக்குன்னு யாரும் இல்லை. பேசாமல் நம்ம முத்தையும் மீனாவும் கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது போய் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சொந்தம்னு யார் இருக்கா? அப்படிங்கும்போது, என்ன சித்தி அப்படிலாம் பேசுகிறீங்க? நான் உனக்கு சொந்த மாதிரி இல்லையா? என் வீட்டுக்காரரு ரொம்ப பாசமாக தான் இருப்பார் உங்கள் மேலே. என் வீட்டுக்காரரு வளவளன்னு பேசுவார். ஆனால் மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்க மாட்டார். பார்லர் அம்மா ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நீங்கள் தானே நின்று செய்யணும் அப்படின்லாம் அவர் பேசினார். அதனால் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சீதா கல்யாணத்தை நடத்தி காமிச்சிரு. உங்கள் கல்யாணத்தை நடத்தி காமிக்க மாட்டாரா? கண்டிப்பாக சூப்பராக நடத்துவாங்க வித்யா. நீங்கள் பயப்படவே பயப்படாதங்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் தெரியல. எங்கள் சொந்த பந்தம்லாம் இருக்காங்க. அவங்க நீ இப்போ நல்லா பண்ணணும், வைக்கணும், செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. 4 பேர் வருவோம் போவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு செலவு பண்ணதுக்கும் காசு இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அண்ணாமலை நினைக்காங்க, பணத்தை எல்லாமே ரோகிணிகிட்ட தான் கொடுத்ததாக இந்த பிள்ளை சொல்லுது. ஆனால் ரோகிணி கொடுக்குற மாதிரி இல்லை. அங்கே ரோகிணிகிட்டையும் வழி வாய்ப்பு இல்லை. நம்ம தான் இந்த பர்னிச்சர் கடையினுடைய வரவு செலவு பார்க்கோம். மனோஜ் கையை வழங்கி எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம தான் ஏதாவது பண்ணணும். பேசாமல் இதில் வர லாபத்தில் 3 பங்கு நம்ம வைக்கலாம்னு நினச்சோம். நம்ம கடையில் உள்ள கடத்தெல்லாம் ஓரளவு அடைச்சாச்சு. கடன்காரங்கக்கிட்ட கொஞ்ச நாள் கழித்து மீதியை தரேன்னு சொல்லியிருக்கோம். அவங்களையும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போது ரவி ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் தொகை கொடுக்கலாம். முத்தை கார் 2 கார் வாங்கிக்கான்னு கொடுக்கலான்னு பார்த்தோம். இப்போ மனோஜ் பங்கை மனோஜ்கிட்ட கொடுத்தா மனோஜுக்கும் உதவியாக இருக்கும். ரோகிணி பார்லர் வைப்பா அப்படின்னு பார்த்தேன். இப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ நம்ம ரோகிணிக்கும் மனோஜுக்கும் கிடைக்க வேண்டிய பங்கை நம்ம கண்டிப்பாக ரோகிணி கொடுக்க வேண்டிய பணத்துக்கு இந்த பிள்ளைகிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்கும் நினைக்காங்க. நெக்ஸ்ட்டு மீனாவும் வித்யாவும் பேசுகிறத கேட்காத மாதிரி போயிடுறாரு அண்ணாமலை வீட்டுக்கு. வீட்டில் போய் மீனாவை கூப்பிட்றாங்க. எம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. வித்யாவும் நீனும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டம்மா அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வித்யா பிள்ளைய கல்யாணத்தை நம்ம தாம்மா நடத்தி வைக்கணும் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க யார் யார் கல்யாணத்தை நீங்கள் நடத்துனீங்க? மனோஜே எல்லாம் நடக்கும்னு ஆசைப்பட்டு கடைசியில் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு. விஜயா வாயை மூடு. எங்கள் பேராசையில் இப்போ நடந்துக்கிட்டு முக்கிக்கிட்டு முணங்கிக்கிட்டு கிடைக்கிய. அதுக்கு யார் பொறுப்பு? ஒருத்தர் ஒன்றாக முடியாது. கொஞ்சம் அமைதியார். மீனா, இந்த வித்யா பிள்ளைகிட்ட சொல்லு, அப்பா நின்று எப்படி செய்வாரோ அதே சமயத்தில் மாமா செய்வார் நீனும் சொல்லிடு. நாளைக்கு நானும் கண்டு பேசியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மீனா, கவலைப்படாதீங்க வித்யா, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தேன், எங்கள் மாமா பார்த்துருக்காங்க. நீங்கள் சப்போர்ட்டாக சொல்லு, நம்மளே நின்று பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு மாமா சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது வித்யா அழுதுறாங்க. உண்மையிலே மீனா, உங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லவங்க, அந்த ரோகிணியை தவிர அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இன்னும் இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி நினைக்குது மீனா. அப்போ கூட இந்த ரோகிணி பணத்தெல்லாம் கொடுக்கல, அதனால தான் அப்படி பேசுன்னு கூட மீனா தப்பாக நினைக்கல. ஏன்னா மீனா யாரையுமே தப்பாக நினைக்காதவங்க. அப்படி இருக்குது. இங்கே வித்யாவுக்கு தான் மன சங்கடமாக இருக்குது. யார் இல்லைன்னா கூட அவங்க பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் வயசு தாண்டிடுச்சு, அவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ணலையே வைக்கலையேன்னு நினைக்காங்க. இப்படி நினச்சிட்டு அன்னைக்கு பொழுது போகுது. மறுநாள் காலையிலே அண்ணாமலை வித்யா வீட்டில் இருக்காங்க. வித்யாவை பார்த்துட்டு, ஏம்மா நான் உனக்கு அப்போ ஸ்தானத்துலேருந்து எல்லாம் செய்வோம்மா, நீ கவலைப்படாத. நீ என் மருமகனும் பேசுனதை நான் பார்த்தேன். சரி அங்கே நின்று பேசிக்கிட்டு தான் நல்லா இருக்கான்னு தான் போயிட்டேன். வீட்டில் கண்டு என் மருமகளை பார்த்து சொன்னேன். என் மருமகன் ஏற்றுக்கிட்டாம்மா, உன்கிட்ட பேசியிருக்குன்னு நினைக்கேன். நான் நின்று செய்வேன். என்ன உன் கல்யாண செலவில் உங்கள் அப்பா இருந்து எப்படி செய்வாரோ உங்கள் அப்பாரு, அதை ஏற்றாலும் நான் செய்வேன். நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயா செய்தீங்களே செய்யலையோ, இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு பெரிய மனசு வேணும் ஐயா. முத்து இவ்வளோ குணமாக இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஐயா, உங்கள் புள்ள தானே ஐயா அப்படிங்கிறாங்க. அம்மா முத்தை வளர்த்தது எல்லாமே எங்கள் அம்மா. சித்து நம்ம விஜயா மாதிரி கிடையாது. விஜயா வளர்த்தது மனோஜ் தான் முழுக்க முழுக்க. அதனால தான் அவன் அவனை மாதிரி இருக்கான். முத்து அப்படி கிடையாது. கோவப்படுவான், அதே இடத்துல குணமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக நின்று நம்ம வீட்டு விசேஷம் மாதிரி செய்வோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரரு ஃபோன் நம்பர் தான் கொடுமா அப்படிங்கிறாங்க. உடனே நான் வர சொல்கிறேன்னு சொல்லி முருகனை வர சொல்லிடுறாங்க. தம்பிங்க பாருங்கள், நீங்கள் விரும்பிட்டீங்க வச்சுட்டீங்க, உங்கள் 2 பேரும் கல்யாணம் முடிக்கணும், உங்களுக்கு என்ன இருக்குது? வித்யாவுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படிங்கும்போது, ஐயா நீங்கள்
"அத்தனை அப்பா தானே?" அப்படிங்கும்போது, "ஆமாம், வித்யாவுக்கும் அப்பா மாதிரி தான். ஏன்னா எல்லாம் நின்றுனா பண்ணி வைங்க, கவலைப்படாதீங்க தம்பி" அப்படிங்கிறாங்க. "சரிங்கய்யா" அப்படிங்கிறாங்க. அப்போ முருகன் சொந்தக்காரங்க எண்ணெய் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி இன்னைக்கு நாள் வைக்கலான்னு பேசியிருந்தாங்க. அப்போ முத்து எல்லாரையுமே வர சொல்லுதாங்க. இங்கே விஜயாவுக்கு வர விருப்பமே இல்லாட்டிலும் கூட அண்ணாமலை சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி நிற்காங்க. நான்லாம் வச்சுருந்தாங்க. ரோகிணிக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம அங்கிள் வச்சு இவன் வந்து எல்லா வேலையும் செய்தா இந்த வித்யா. வித்யா மாதிரி ஆளை நான் பார்த்தே கிடையாது வைக்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசித்தாங்க. ஆனால் ரோகிணி மாதிரி ஆள் யாருமே கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ரோகிணி அப்பவும் வித்யாவை தப்பாக நினைக்காங்க. முத்து மீனாவும் அந்த விசேஷத்தை அவங்க விசேஷம் மாதிரி நாளைக்கு எல்லா வேலையும் செய்தாங்க. பத்திரிகையிலேருந்து எல்லாமே வேலையை பார்க்காங்க. அப்போ அண்ணாமலைகிட்ட விஜயா கேட்குறாங்க, "ஏங்க அந்த பிள்ளைக்கு யாரும் இல்லை, பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய மண்டபம் எதுக்குங்க? எவ்வளோ செலவாகும்?" "வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் நல்லா இருக்காங்களா? இதெல்லாம் யாருங்க பாப்பா? அந்த வித்யாவுக்கு தான் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு இந்த பிள்ளை சொல்லிகிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்களா?" அப்படிங்கும்போது விஜயா, "வெறும் வார்த்தையில் சொன்னால் மட்டும் போதாது, கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கணுமான்னு சொல்லிட்டு நான் தான் நடத்தி வைக்க போகிறேன். இந்த வீட்டில் இருந்தால் செலவு பண்ண போகிறோம்." அப்படிங்கும்போது ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. "என்ன அங்கிள் சொல்கிறீங்க? அந்த கடையினுடைய வரவு செலவு நீங்கள் தான் பார்க்கீங்க. அந்த கடையில் வருமானத்தை உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு என்னன்னாலும் பண்ணலாம். இல்லை இந்த வீட்டுக்கு பண்ணலாம். நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் வித்யாவுக்கு பண்ணணும்னு சொல்கிறீங்க." அப்படிங்கும்போது, "ஏம்மா நீ அந்த வார்த்தையை சொல்லாதம்மா, சொல்லக்கூடாது. அந்த பிள்ளை 7 வருஷம் வேலை செஞ்சு பணத்தை பூரா உன்கிட்ட கொடுத்துருக்குன்னு சொல்லுது. அப்போ அந்த பிள்ளை பணத்தை நீ கொடுக்கணும், இல்லைன்னா மனோஜ் கொடுக்கணும். 2 பேரும் கொடுக்குற இடத்துல இல்லை. இப்போ நம்ம பர்னிச்சர் கடை அந்த லாபத்தில் நான் 3ஆ பிரித்து வச்சுருந்தேன். அப்போ அது முத்துக்கும் ரவிக்கும் மனோஜுக்கும் கொடுக்கணும். இப்போ முத்துக்கும் ரவிக்கும் நான் கொடுக்க போகிறேன். மனோஜுக்குள்ளதை நான் அந்த பிள்ளைக்கு தான் கொடுக்க போகிறேன் வித்யாவுக்கு." அப்படிங்கும்போது, "எப்படிங்க, அது எப்படிங்க கொடுப்பீங்க?" அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. "விஜயா, மனோஜ் வேறு கிடையாது, ரோகிணி வேறு கிடையாது. ரோகிணி பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட கடன் வாங்கியிருக்கணும், நம்ம தானே கொடுக்கணும். அது என்ன நியாயம்? அதானே தர்மம். அந்த பிள்ளை எப்படி கல்யாணத்துக்கு செலவுக்கு வச்சுருக்கோம்?" அப்படிங்கும்போது, "இல்லை அங்கிள், அதை நான் கொடுத்துக்கிறேன், வச்சுக்கிறேன்." அப்படிங்கம்மா, "நீ சொல்லுத, உனக்கு அதுக்கு வாய்ப்பு வழிகள் இல்லை. நீ வீடு வீடாக பார்லர் வேலை பார்த்து எங்கே பண்ண போகிறா? நானும் சரி இந்த பணத்தை கொடுத்தனா நீ பார்லர் எதுவும் வச்சு கொடுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அந்த பிள்ளை சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அதுக்கும் கல்யாண காரியம் ஆகணும். ஏன்னா அதனால் உன் பங்கு நான் கொடுக்க போகிறேன்." உங்களுக்கு ஒன்றும் வரல. "என்ன அங்கிள் சொல்கிறீங்க? நான் பார்லர் வச்சு நல்ல நிலைமைக்கு ஆகலான்னு பார்த்தா நீங்கள் வித்யாவை நல்ல நிலைமை ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களே. இது சரி கிடையாது அங்கிள். எங்கள் பங்கு எங்கிட்ட கொடுங்க." அப்படிங்கும்போதேம்மா, உங்களுக்குள்ளதை தான் நான் வந்து யார்கிட்ட கொடுக்க போகிறேன், வித்யாட்ட கொடுக்க போகிறேன்." அப்படிங்கும்போது, "எப்பா அப்படி சொல்லுப்பா. இந்த மனோஜுக்கோ இந்த பாரதம்மாவுக்கோ கொடுக்க வேண்டியவங்களும் கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினப்பு இருக்காது. எப்போ என் பங்கு எனக்கு கூட வேண்டாம், அதையும் வித்யாவுக்கே செய்ப்பா." அப்படிங்கும்போது ரவின்னு சொல்லுதார். "ஆமாப்பா, நான் ரெஸ்டாரண்ட் வைக்க தான் போகிறேன். அதுக்கு நானும் கடை வாங்கிறதுக்கு அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்றைக்கா ஒரு நாள் நடக்கும்பா. ஆனால் வித்யா கல்யாணம் நல்லா நடக்கணும்பா. ஏன்னா அவங்களும் நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி." அப்படின்னோடனே அண்ணாமலைக்கு கண்ணீர் வந்துடுது. "என்னப்பா என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க முத்து. "இல்லைடா, முத்து தான் இந்த வீட்டில் பயங்கரமான ஆள் நினச்சேன். ரவியும் தங்கமான பையலாக இருக்காங்க." அப்படிங்கும்போது, "ஏங்க நீங்கள் இப்படி பேசி பேசி என்னங்க பண்ண போகிறீங்க? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்ம யாருக்கு கொண்டு கொடுக்கணுமா?" அப்படிங்கும் விஜயா. "நம்மளுக்கு பொம்பளை பிள்ளையே இல்லை. எத்தனை நாளாக நான் வருத்தப்பட்டிருக்கேன், பொம்பளை பிள்ளை இல்லையே வைக்கலன்னு சொல்லி. சரி வித்யா நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளையாக இருந்துட்டு போகுது. நம்ம 3 மருமகமாரும் நம்ம பொம்பளை பிள்ளை நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி அது 4வது பொம்பளை பிள்ளை, நம்ம பொம்பளை பிள்ளை. ராசி இருந்துட்டு போகிறா, இதில் என்ன இருக்குது?" அப்படிங்கும்போது, "இல்லை அங்கிள், எங்களுக்கு கொண்டு வர வேண்டிய பணம் எங்களுக்கு வரணும்." அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லுதாங்க. அப்போதான் ஸ்ருதிக்கு கோபம் வருது. "என்ன நினச்சிட்ருக்கீங்க ரோகிணி? நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்கினா கொடுக்க மாட்டீங்களா? அந்த வித்யாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுக்க தானே செய்யணும்." அப்படிங்கிறாங்க. "என்ன ஸ்ருதி, எனக்குள்ள பணத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், உங்கள் பணத்தை கேட்கல." அப்படிங்கிறாங்க. "இதெல்லாம் சரியாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன?" அப்படிங்கிறாங்க. "ஏதாவது சொல்லிவிட போகிறேன் ரோகிணி." "அப்படி என்ன சொல்ல போறீங்க?" அப்படிங்கிறாங்க. "இந்த வீட்டுக்கு தெரியாமல், ஏன் எனக்கே தெரியாமல் எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் 2,00,000 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா?" அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நான் டோட்டல் குடும்பம் பக்காவாக ஷாக் ஆகி போய் நிற்காங்க. உடனே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. "ஏ ரோகிணி, இந்த ஸ்ருதி சொல்லுதெல்லாம் சரியா?" அப்படிங்கிறாங்க. "ஆண்டி, எல்லாமே சரிதான். எங்கள் அப்பாவும் சொல்லலை, எங்கள் அம்மாவும் சொல்லலை. எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஆள் தான் சொல்லிச்சு. உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை வந்துச்சு. அந்த பிள்ளை பேர் ரோகிணியா, ரோகிணி பேசினாவா. அது 2,00,000 ரூபா வாங்கிட்டு போகுது. அது வீட்டில் யார்ட்டையும் சொல்லாதங்கன்னு சொல்லிட்டு போகுது. உங்கள் வீட்லேயும் கொடுக்காவா. அயலும் குசு குசுன்னு பேசுதாவா.
என்ன கதைன்னு தெரிலம்மா அப்படின்னு எனக்கு அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாவா. அதை சொல்லி முடிச்ச உடனே வீட்ல வந்து ரோகிணி பணம் குடுத்ததாக நான் என்ன செஞ்சேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவும் இந்த ரோகிணி பண்ணியிருக்காங்களே, இந்த வீட்ல சொல்லியிருக்காங்களா? இவங்களுக்கு ஒரு கதாவன்னா அப்படியே செய்வாங்க. அந்த பணம் என்ட்ட வந்து கேட்டாங்க. நானும் நான் ஒண்ணும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறனால குடுக்க முடியாது, வைக்க முடியாதுன்னேன். உடனே எங்க வீட்ல வாங்கிட்டாவோ அப்படிங்கிறாங்க. இத கேட்டா விஜயாவுக்கு சரியான கோவம் வருது. உன்ட்ட நான் என்னடி சொன்னேன்? உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ, அறிஞ்சவங்ககிட்டயோ நான் வேங்காதன்னு சொன்னேன். என் ஜாமத்திட்ட நீ எப்படி வேங்கலாம்? பலார் பலார்ன்னு வாங்குற. விஜயா ச்சீ! வாய மூடு. அத வேங்க வைக்கிறதுக்கு காரணம் நீ தானே! அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நான் வேங்க சொன்னா வேங்கலாமாங்க? வேற யார்ட்ட வாங்கி தர வேண்டியது விஜயா என்ன பேசிட்டு இருக்க நீ? ம்? அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மன்னிச்சிருங்க ஆன்ட்டி. அங்கிள் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்றாங்க, இங்க பாருங்க பார்லர்ம்மா, தெரியாம ஒரு தப்பு நடந்துட்டுன்னா நம்ம சொல்லலாம். தெரிஞ்சு பண்றத யார்ட்ட போய் சொல்றது? அப்படின்னு முத்து, உங்க வீட்ல உங்க வீட்டம்மா வந்து உங்ககிட்ட எதுவுமே மறைக்க மாட்டாங்க, எதுவுமே மறைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. உங்க கொழுந்தியாளுக்கு உங்களுக்கே தெரியாம அவங்க கல்யாணம் பண்ணி வச்சவங்க தானே அப்படிங்கிறாங்க. சரி அதில என்ன தப்பு இருக்கு? நான் தான் புரியாம பண்ணுதேன். முரட்டுத்தனத்தில பண்ணுதேன். என் பொண்டாட்டி அவங்க 2 பேரும் விரும்புறாங்க. அதான் நியாயமா அவளுக்கு படுது. என்ன? அவன் படையில அவளா கல்யாணம் முடிச்சு வைக்கா. எனக்கு அதில கோவமா இருந்தாலும் கூட, அவ பண்ணது தப்புன்னு கிடையாதுல. உட்காந்து நினைச்சு பார்த்தா. இதான் மேட்ரு. என்ன? எங்களுக்குள்ள இதனால நீ வந்து எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தம் உண்டு பண்ணணும்னு நினைக்காத. அது நடக்கவே நடக்காது. என்ன மீனா மேல 2 நாள் நான் வேணா கோவத்துல முரண்டு பிடிச்சிட்டு இருப்பேன். 3 நாள் சரியாயிருவேன். அதே மாரி மீனா 1/2 மணி நேரம் என்ட்ட முரண்டு பிடிச்சிட்டு இருப்பா. இதான் நடக்கும். என்ன? நீ ஒழுங்கு மரியாதையா அந்த புள்ள கல்யாணத்துக்கு நின்று செய் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுதாங்க, சரி எல்லார்ட்டயும் பேசி முடிச்சாச்சு. வித்யாவுக்கு செய்ய வேண்டியதா அப்படின்ட்டு வித்யா கல்யாணத்த ஜேன்னு செய்தாங்க. ரோகிணிக்கு வயிறு எரியுது. இந்த அண்ணாமலை இப்படி பண்ணிட்டாரா, என் மாமனார் இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப வயிறு எரிஞ்சு போய் என் அம்மாவுக்கு முன்னாடி சொல்ல, என் சித்திக்கு முன்னாடி சொல்ல, தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல, அறிஞ்சவங்களுக்கு சொல்ல சொல்லிட்டு கிடக்காங்க. இந்த வித்யா கல்யாணத்தை ரொம்ப சீரும் சிறப்புமா அந்த அண்ணாமலை பண்ணுதாரு. முத்து மீனாவும் அப்படி செய்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு வித்யாவுக்கு. அவங்க சொந்தக்காரங்களாம் நிற்கும்போது அண்ணாமலை காலில் வந்து ஐயா எங்க அப்பா, அம்மா இருந்தா கூட இந்த இடத்துல இருந்து இப்படி செஞ்சுட்டு போகலான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப அருமையா பண்ணியிருக்கீங்கய்யா! அப்படிங்கும்போது, எம்மா நீனும் எங்க வீட்டு புள்ள மாரி தான். எல்லா விருதும் நாங்க குடுப்போம். இப்பவும் இல்ல, காலத்துக்கும் செய்வோம். முத்தும் நானும் அத மாற மாட்டோம்மா! அப்படிங்கும்போது, ஐயா உங்க பழக்கவழக்கத்திலே தெரியுது. முத்தா இருக்கட்டும், மீனாவா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், உங்க ரவி, சுருதி அப்படி செஞ்சிருக்கீங்க. என் கூட ஃப்ரெண்டுன்னு இந்த ரோகிணி ரொம்ப நாளா பழகுனா. ஆனா, அவ கூட என் கல்யாணத்துல 3வது மனுஷன் மாரி வந்து நின்னுட்டு போவாருன்னு நெனைக்கா. ஆனா, நீங்க அப்படி இல்லையா? அப்படிங்கும்போது, ஏய் வித்யா! என்னைய பத்திலாம் பேச வச்சுக்காத. எனக்கு எங்க மாமனாரு என் கடை வருமானத்துல உள்ள பணத்த தருவாரு. நான் பார்லர் வைக்கலான்னு பார்த்தா, உன் கல்யாணத்த நடத்திட்டாரு. எல்லாம் உன்னால தான்டி. உன்னலாம் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது, அண்ணாமலை சொல்லுதாங்க, எம்மா இப்ப தான் அந்த புள்ள கல்யாணம் முடிச்சு வந்து நிக்கு. ஆ கழுத்து மஞ்ச கயிறுல வந்து மஞ்சள் கூட காயல. என்னம்மா இப்படி பேசிட்டு இப்படிலாம் பேசாத. அது வாழ வேண்டிய புள்ள அப்படின்னு சொன்னேன். இதுக்கு மேல நம்ம பேசணும்னா ஆன்ட்டி கண்டிப்பா எதார்த்தமா சொல்லுவாங்கன்னு சொல்லி அமைதியா இருக்காங்க. ஆனாலும் பயங்கரமா கடுப்பாகுது. வித்யா சொன்ன சொல்லுக்காக எங்க மாமனார் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப வக்கீல இருக்காங்க. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்பட்டாரு வீட்ல போய். முத்து நீங்க 2 பேரும் அந்த கல்யாணத்துல அப்படி நின்னு செஞ்சதுனால சூப்பராயிட்டு. எப்படி என் பரசு என் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்த செஞ்சீகளோ அதே மாரி பண்ணிட்டியே அப்படிங்கும்போது, எப்பா இதெல்லாம் சொல்லியாப்பா செய்யணும். நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் மாரி வித்யா. என்னதான் அந்த புள்ள புடுக்குன்னு வாய் கீய் பேசினாலும் கூட நல்ல புள்ளப்பா. அவளுக்கு யாரும் இல்லங்கும்போது நம்ம தானப்பா உறவு. என்ன அப்படிங்கிறாங்க. உண்மைதான்டா. யாருக்கும் யாரும் இல்லன்னு கிடையாது. எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தான் அப்படிங்கிறாங்க. இங்க விஜயாவுக்கு சரியான வெறுப்பா இருக்கு. மனோஜ் கூப்பிட்டு பேசுறாங்க. டேய் ஒண்ணுமில்லாத அந்த மீனா கூட டெக்கரேஷன் வேலை பண்ணுதேன், அப்படி பண்ணுதேன், இப்படி பண்ணுதேன்னு சொல்லிட்டு பண்ணுதா. இந்த ரோகிணிய வச்சு உனக்கு ஒரு புரோசனமும் இல்ல. பேசாம உன் பர்னிச்சர் கடைக்கு மேல ஏன் நீ பேசாம பார்லர் வேலைக்கு வைக்கிறதுக்கு அவளுக்கு ஒண்ணும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. நானும் அதாம்மா யோசிக்கேன். அப்பாட்ட இது சம்மந்தமா பேசணும். அப்பா தானே இதில வரவு செலவு பார்க்காங்க. அதில பண்ணணும்னா கொஞ்சம் செலவுக்கு அப்பாட்ட தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைட்ட கேட்காங்க. எப்பா பர்னிச்சர் கடைக்கு மாடியில இந்த மாரி நான் பார்லர் வேலைக்கு ரோகிணிக்கு வச்சு விடலான்னு பார்க்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைட்ட சொல்லுதாங்க. உடனே அண்ணாமலை பொசுக்குன்னு இது நீ முன்னுக்கூட்டியே சொல்லக்கூடாதா? நம்ம பர்னிச்சர் கடை மாடியில ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு ரவிகிட்டையும் சுருதிகிட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டேனே. அவங்க அதுக்குள்ள வேலையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு மேலே அளந்துட்டு போய் அதை எப்படி எப்படி செலவு பண்ணது என்னென்ன பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறாங்க.
இத கேட்டா ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாயிருது. என்ன இவரு எங்க மாமனாரு ரொம்ப ஓவரா பண்றாரு. அங்கிள் நீங்க பண்ணது ரொம்ப தப்பு அப்டிங்கிறாங்க. பார்லம்மா எங்க அப்பாகிட்டலாம் எதுவும் கேட்கறத வச்சுக்கிட்டாதாங்க. அந்த பர்னிச்சர் கடை உங்க பணத்துல ஆரம்பிக்கல. எங்க அப்பா ஒட்டுமொத்த பணத்துல ஆரம்பிச்சது. எங்க அப்பா என்ன வேணாலும் செய்வாங்க. அத நீங்க கேட்கக்கூடாது அப்டின்னோனே ரோகிணி ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்டிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனல நீங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.